இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லூப் டயரிட்டிக்ஸ் அண்ட் தயசைட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூப் டயரிட்டிக்ஸ் தயசைட்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணுது, இதோட இண்டிகேஷன்ஸ் அண்ட் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லூப் டயரிட்டிக்ஸ். லூப்னாலே வந்து தெரியுது இல்லையா, இது வந்து லூப் ஆஃப் ஹென்லி கிட்ட நடக்கும். அதான் வந்து எந்த பார்ட் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் அசெண்டிங் லிம்ப் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் நடக்கும். நான் வந்து ஃபிசியாலஜி ஆஃப் கிட்னி சொல்லும்போது சொல்லியிருந்தேன், இந்த திக் அசெண்டிங் லிம்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோடியம், பொட்டாசியம் அண்ட் 2-குளோரின் எல்லாமே வந்து ரீஅப்சர்வ் ஆகும். ரீஅப்சர்வ் ஆகிட்டு என்ன ஆகும்னா இங்கே மெடுலாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்சன்ட்ரேஷனை அதிகமாக்கும். ஸோ கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர், கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த திக் அசெண்டிங் லிம்போட இந்த 3 அயான்ஸ் வந்து உள்ளே ரீஅப்சர்வ் ஆகிறது இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பிளாக் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர், சோடியம், இந்த சோடியம் தானே மெயினாக, இங்கே சோடியம் வந்து 25% ரீஅப்சர்வ் ஆகும். பட் ஆனால் வந்து இப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும் கரெக்டாக. ஸோ வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹை சீலிங் டயரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஹை சீலிங் டயரிட்டிக்ஸ்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஆக்ட் பண்ணுது. 25% சோடியம் நம்ம பாடியிலேருந்து கம்மி பண்ணுது. ஸோ அதுதான் வந்து ஹை சீலிங் டயரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா லூப் டயரிட்டிக்ஸை. ஸோ இதோட ட்ரக்ஸ் நேம் பார்த்திங்கன்னா ஃபியூரோசமைட், டோரிசமைட் அண்ட் பியூமிட்டனைட். ஓகேவா, ஃபியூரோசமைட், டோரிசமைட் அண்ட் பியூமிட்டனைட், இது மூணுமே வந்து லூப் டயரிட்டிக்ஸ் கீழே வரும். அதே மாதிரி தயசைட்ஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தயசைட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எங்கே ஆக்ட் பண்ணணும்னா டிஸ்டல் டிபியூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோடியம் குளோரின் ஒரு சேனல் இருக்குது. சோடியம் குளோரின் ரெண்டுமே ரீஅப்சர்வ் ஆகும். பட் ஆனால் வந்து இந்த தயசைட்ஸ் என்ன பண்ணோன்னா இதை பிளாக் பண்ணும். பட் ஆனால் இது வந்து லோ சீலிங் டயரிட்டிக்ஸ். எதனால் லோ சீலிங் டயரிட்டிக்ஸ்னால் ஆல்ரெடி இங்கே ஒரு 65% ரீஅப்சர்வ் ஆயிருக்கும், இங்கே ஒரு 25% ரீஅப்சர்வ் ஆயிருக்கும். அப்போ இந்த டிஸ்டல் டிபியூலில் ஜஸ்ட் ஒரு 5 to 10% தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து தயசைட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ சீலிங், கொஞ்சோண்டு சோடியத்தை மட்டும்தான் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். அதனால் லோ சீலிங் டயரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. இதோட ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே தயசைடாக முடியும். ஸோ மித் தயசைட், குளோர் தயசைட், ஹைட்ரோக்ளோர் தயசைட், குளோர் தயசைட், ஹைட்ரோக்ளோர் தயசைட், பாலிதயசைட், இது எல்லாமே தயசைட்ஸாக முடியும். ஓகேவா, மித் தயசைட், குளோரு, ஹைட்ரோக்ளோர், பாலி. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து சிப்பமைட், இண்டப்பமைட், இது 2 ட்ரக் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேரில். ஸோ சிப்பமைட், இண்டப்பமைட். ஸோ இதெல்லாமே வந்து என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தோம், அதோட ட்ரக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டும் வந்து சேர்ந்து சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து சோடியமை லாஸ் பண்ணும், எக்ஸ்க்ரீட் பண்ணும், பொட்டாசியமை எக்ஸ்க்ரீட் பண்ணும், குளோரினை எக்ஸ்க்ரீட் பண்ணும். மெக்னீஷியம், எதுக்கு இங்கே மெக்னீஷியம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து சோடியம், பொட்டாசியம், 2-குளோரின் இந்த மாதிரி உள்ளே வந்து போகும்போது ஒரு கிரேடியண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி கிரேடியண்ட் இம்ப்ரூவ் பண்ணதுனால இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து மெக்னீஷியம் இந்த மாதிரி அயான்ஸ் கூட வந்து உள்ளே போயிடும், இதோட சேர்ந்து உள்ளே போயிடும். பட் ஆனால் நம்ம இதே வந்து பிளாக் பண்ணுறதுனால இங்கேயும் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மெக்னீஷியமும் கூட சேர்ந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ எல்லாமே இது ரெண்டுமே வந்து சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீஷியம் எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணுது. இது ரெண்டுமே அட் த சேம் டைம் குளுக்கோஸ், யூரிக் ஆசிட், லிப்பிட் பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, இது ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் சேம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் சோடியம், பொட்டாசியம், குளோரின், மெக்னீஷியம் 4த்தையும் வந்து டிக்ரீஸ் பண்ணுது பிளட்டில். அதே மாதிரி குளுக்கோஸ், யூரிக் ஆசிட், லிப்பிட் 3த்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது பிளட்டில். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப் டயரிட்டிக்ஸ் வந்து கால்சியமை எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஓகேவா, லூப் லூசஸ் கால்சியம் அப்படின்னா வந்து லூப் டயரிட்டிக்ஸ் கொடுத்தா கால்சியம் வந்து யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகும். பட் ஆனால் வந்து தயசைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ரீட்டைன் ஆகும், ரீஅப்சர்வ் ஆகும். ஸோ பிளட்டில் வந்து தயசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியமை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது மட்டும்தான் வந்து யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, லூப் லூசஸ் கால்சியம், தயசைட்ஸ் ரீட்டைன்
கால்சியம். ஸோ இதனால் வந்து இதோட யூசஸ் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் மாறும். மிச்சப்படி இது ரெண்டோட யூசஸும் சேம் தான், இண்டிகேஷன் சேம் தான். எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர் டென்ஷனில். ஏன்னா வந்து ஹைப்பர் டென்ஷன் எடுத்திங்கன்னா ரெனின் வந்து ஆக்ட் பண்ணும். ரெனின் ஆன்ஜியோடென்சின் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிடும். சோடியம் ரீஅப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அதை வந்து அந்த வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனில் கொடுப்போம். ரெனின் ஆன்ஜியோடென்சின் சிஸ்டமை வந்து கம்மி பண்ணி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு, எடிமா வராமல் கொடுக்கறதுக்கு நம்ம பண்ணுவோம். அட் த சேம் டைம் இந்த எடிமாக்கும் நம்ம இந்த ட்ரக்கை கொடுப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புரோமைட் அண்ட் அயோடின் பாய்சனிங். புரோமைட் அண்ட் அயோடின் பாய்சனிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ரீஅப்சர்வ் ஆகும்போது புரோமைட், அயோடின், மெக்னீஷியம் இந்த மாதிரி அயான்ஸ், சின்ன சின்ன அயான்ஸும் வந்து ரீஅப்சர்வ் ஆகிடும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து இந்த 2 ட்ரக்ஸை அங்கே கொடுத்தோன்னா அந்த புரோமைட் அயோடின் கூட சேர்ந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி புரோமைட் அயோடின் பாய்சனிங்க்கு கொடுப்போம். ஸோ ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து பிளட் வால்யூம் அதிகமாகறதுனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அந்த பிளட் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லூப் டயரெட்டிக்ஸ், தையசைட்ஸ் கொடுப்போம். இதில் வந்து மெயினாக வந்து லூப் டயரெட்டிக்ஸ் வந்து எப்போ கொடுப்போம்னா ஹைப்பர் டென்ஷன் எமர்ஜென்சியில் கொடுப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஒரே தடவை பிளட் வால்யூமை கம்மி பண்ணிடும், சோடியமை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் எமர்ஜென்சியில் வந்து லூப் டயரெட்டிக்ஸ் கொடுப்போம். தையசைட்ஸ் வந்து நார்மல் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ்க்கு தையசைட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எடிமா, சொன்ன மாதிரி எங்கெல்லாம் எடிமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து புரோமைட் அண்ட் அயோடின் பாய்சனிங். இது நான் சொன்ன மாதிரி எதுக்கு இங்கே ரீஅப்சர்வ் ஆகும்போது சேர்ந்து அதுவும் ரீஅப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து புரோமைட் அயோடினும் சேர்ந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இது மூணும் வந்து இதோட ரெண்டுத்தோட காமன் யூசஸ். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் யூஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் கிட்ட வரும். கரெக்டாக? இப்போ வந்து பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் கால்சீமியா ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அப்போது நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், லூப் டயரெட்டிக்ஸ் கொடுக்கலாம். அப்போது வந்து பிளட்டில் இருக்கிற கால்சியம், எக்ஸ்ட்ரா கால்சியம் எல்லாத்தையும் வந்து இந்த லூப் டயரெட்டிக்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஸோ இதனால் வந்து இதனால் வந்து ரிஸ்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம்ஸ் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆக உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதோட ரிஸ்க் வந்து இதுதான். கால்சியம் அதிகமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுனால கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தையசைட்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன கால்சியம் வந்து இதில் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ இதில் ரிஸ்க் இல்லை, கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரிஸ்க் இல்லை. கால்சியம் உள்ளேயே ஸ்டோர் ஆகிறதுனால வந்து இதனால் வந்து ஹைப்பர் கால்சியமியா வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ரிஸ்க். ஸோ யாருக்கெல்லாம் வந்து தையசைட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹைப்போ கால்சியமியா, பிளட்டில் கால்சியம் லெவல்ஸ் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ தையசைட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இதோட யூசஸ் வந்து இதுக்கு வந்து கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லூப் டயரெட்டிக்ஸ், தையசைட்ஸோட காமன் யூசஸ் பார்த்தோம். அதோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டினால டிஃப்ரெண்ட் யூஸ் வந்து ஒரு இடத்துல வரும். அது வந்து கால்சியம்க்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து தையசைட்ஸ்க்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக்ஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதுவுமே இல்லை. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து ரீட்டைன் ஆகாது. யூரினில் வாட்டர் வந்து ரீட்டைன் ஆகாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஹெச் டெஃபிஷியன்சினால். ஏடிஹெச் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் இதில் வீடியோஸில். ஏடிஹெச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்டில் என்ன பண்ணுன்னா வாட்டரை வந்து நிறைய எக்ஸ்ட்ரா வாட்டர் யூரினில் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணும், ரீஅப்சர்வ் பண்ணும். நம்மளுக்கு பிளட்டில் வந்து வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, யூரினை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஏடிஹெச் இல்லாததுனால என்ன ஆகிடும்னா எக்ஸ்ட்ரா வாட்டரும் யூரின்லேயே இருந்துடும்.
அப்போது எக்ஸஸ் வாட்டர் வந்து யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னா நம்மளோட டர்ஸ்ட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து டர்ஸ்ட் சென்டர் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அந்த டர்ஸ்ட் சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டை நிறைய தண்ணி குடிக்க வைக்கும். நிறைய தண்ணி குடிக்க வால்யூமில் பிளட்டில் கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் வரும். அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆகும். தண்ணி குடிக்கிறாங்க, எக்ஸ்க்ரீட் ஆகுது, தண்ணி குடிக்கிறாங்க, எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு. பட் நார்மல் பேஷண்ட்க்கு என்ன ஆகும், தண்ணி குடித்தா எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையும் ரீஅப்சர்வ் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பட் இந்த மாதிரி வந்து சடனாக இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்கும் சைக்கிளாக. ஸோ இதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கண்டிஷனை. பாலியூரியா, அப்புறமா வந்து நிறைய வாட்டர் குடிக்கிறது. ஸோ இதை வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கு என்ன வந்து ட்ரக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்படியும் பார்க்கும்போது டயபெட்டிஸ் இன்சிபிடஸில் 2 டைப் இருக்குது. சென்ட்ரல் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், அதுக்கப்புறமா நெஃப்ரோஜெனிக். சென்ட்ரல் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஹெச் செக்ரீட் ஆகலை பார்த்தீங்களா, அந்த செக்ரீட் ஆகாததை வந்து சென்ட்ரல் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ரீட்டே ஆக மாட்டேங்குது. பட் நெஃப்ரோஜெனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரீட் ஆகுது, பட் கிட்னியில் வந்து ஒழுங்காக ஆக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தையசைட்ஸ் கொடுக்கலாம். எப்படி வந்து இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங் பார்ட். எப்போவுமே வந்து நம்ம நினச்சிப்போம் டயூரிட்டிக் சொல்கிறாங்க, எப்படியும் வந்து சோடியம் வாட்டர் லூஸ் ஆகும். பட் ஆனால் வந்து எதுக்கு வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்க்கு தராங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். அது எதுவுமே இல்லை. இப்போ வந்து நெஃப்ரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து இங்கே வந்து உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த தையசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டல் பார்ட்டில் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து சோடியம் குளோரினை வந்து ரீஅப்சர்வ் பண்ண விடாமல், சோடியம் குளோரின் இதுலேயே இருக்குது. எதில் இருக்குது, அந்த யூரின் வால்யூம்லேயே வந்து சோடியம் குளோரின் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூரினை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. கரெக்டாக இந்த சோடியம் குளோரின் அயான்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த யூரின்லேயே வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ண நம்மளுக்கு வந்து H2O வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வராது. கான்சென்ட்ரேட் யூரின் ஆகும்போது வாட்டர் வந்து அவ்வளோ ரீஅப்சர்வ் ஆகாது. ஆல்ரெடி அதுக்கிட்ட அயான்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட இருக்கிற வால்யூம், நம்மளோட மெயின் பார்ட்டே என்ன, நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் இருந்தால் மெயின் பார்ட்டே என்னென்னா வந்து அந்த யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்காது, டைல்யூட்டடாக இருக்கும், நிறைய வாட்டர் வந்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து ப்ராப்ளம். பட் ஆனால் தையசைட்ஸ் என்ன பண்ணுது, இதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு சோடியம் குளோரினை யூரின்லேயே வச்சுக்கிட்டு நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது, யூரினை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஸோ யூரினை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு வாட்டர் நம்ம பாடியிலே இருக்கும். ஸோ நம்ம டர்ஸ்ட் சென்டர் வந்து அவ்வளோ ஸ்டிமுலேட் ஆகாது. அப்போ நீங்கள் கேட்கலாம் லூப் டயரிட்டிக்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. பட் லூப் டயரிட்டிக்ஸ் இஸ் பவர்ஃபுல் ட்ரக். நிறைய சோடியம் பொட்டாசியம் 25% இப்படியே யூரினில் இருந்துச்சுன்னா நம்ம பிளட்டில் வந்து கம்மியாயிடும். ஸோ லூப் டயரிட்டிக்ஸ் தர முடியாது. பட் தையசைட்ஸை கொடுக்கலாம். தையசைட்ஸ் வந்து லோ சீலிங். ஸோ அதனால் அந்த ட்ரக்கை கொடுக்கலாம். அந்த ட்ரக்கை கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கான்சென்ட்ரேட் பண்ணலாம், யூரினை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டர்ஸ் சென்டர் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. ஏன்னா வாட்டர் கொஞ்சோண்டு ரீட்டைன் ஆகும் நம்ம பாடியிலே, அதனால் வந்து டர்ஸ் சென்டர் வந்து ரீட்டைன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து தையசைட்ஸோட யூசஸ். 3 காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுத்துக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன், எடிமா அண்ட் bromide அண்ட் அயோடின் பாய்சனிங். டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் கால்சியம் எக்ஸ்க்ரீட் பண்ணுதா இல்லை வந்து ரீட்டைன் பண்ணுதா, அதை வச்சு நம்மளே வந்து சொல்லலாம் எதுக்கு வந்து இண்டிகேட்டட், எதுக்கு கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு வந்து தையசைட்ஸ் எதுக்கு கொடுக்குறோம், லூப் டயரிட்டிக்ஸ் எதுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து லூப் டயரிட்டிக்ஸ், தையசைட்ஸ். இதோட ரெண்டோட ட்ரக்ஸ் நேம்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெண்டுத்துக்கும் இருக்கிற காமன் யூசஸ், அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் யூசஸ் பேஸ்ட் ஆன் கால்சியம், அதுக்கப்புறமா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஸோ இது 4 பற்றி பார்த்தாலே போதும், லூப் டயரிட்டிக்ஸ் தையசைட்ஸ் பற்றி படித்த மாதிரி தான்.